ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். என்னென்ன அப்படின்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க சேர்த்திக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு நான் 1/2 kg சிக்கனை வந்துட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. சிக்கனையும் சேர்த்து நல்லா மசாலாஸ் எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேங்க. தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன் வேகும்போது தண்ணி அதுவே வெளியே வருங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு அது கூடவே மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன மசாலா அப்படின்னா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடட்டும். சிக்கன் ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நான் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. தேங்காய் பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் மசாலா, தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.